ஏஐ மூலமா இமேஜ் ஜெனரேஷன் எவ்வளவு சிம்பிளிஃபைடான ஒரு விஷயமா மாறினாலும் கூட நாங்க எதிர்பார்க்கிற சரியான அவுட்புட் எடுக்கிறது, சரியான டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் எடுக்கிறது, முக்கியமா சரியான ப்ரொம்ப்ட கொடுக்கறதுண்டு நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேட்டடா இன்னும் இருக்குது. இந்த எல்லா விஷயத்துக்குமே சொல்யூஷன் தர மாதிரி இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோவில் வெறும் 4 ஸ்டெப்பில் ஒரு சரியான க்ரியேட்டிவான இமேஜை எப்படி ஏஐ மூலமாக ஜெனரேட் பண்ணுறது, எப்படி சரியான டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் எடுக்கிறது, எப்படி லேஸான முறையில் ப்ரொம்ப்டை ஜெனரேட் பண்ணுறதுன்றத ஆக சிம்பிளான வேலை நான் என் கிளைண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணி கொண்டிருனோ அந்த சீக்ரெட் மெத்தடை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற கிளைண்ட் வெப்சைட்டில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை க்ரியேட் பண்ணி எட் பண்ண நினைக்கிறேன். அப்போ இந்த வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெட்டிஷ் பிங்க் தீமில் மெயின்டைன் ஆகிறதோட இது வந்து ஒரு ட்ராவல் வெப்சைட். இந்த வை சூசஸ் செக்ஷனுக்கு பின்னுக்குள்ளே இமேஜை ஜெனரேட் பண்ணுறதுக்கு நான் முதலாவது ஒரு சரியான ப்ரொம்ப்டை செஞ்சு கொள்ளணும். அப்போ ChatGPT பேத்து என் வெப்சைட்டை பற்றி நார்மலாக மேலே சொல்லிட்டு எந்த டெக்ஸ்ட்டுமே எனக்கு தேவையில்ல, ஜஸ்ட் வாய்ஸ் ஆஃப் ஹாலிடேஸ் அப்படின்ற என் பிராண்ட் நேம் மட்டும் இப்போ ஜெனரேட் பண்ண போகிற இமேஜில் மென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரொம்ப்டை கேட்டிறேன். இங்கே நான் இமேஜை கேட்கல, இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரியேட்டிவான ப்ரொம்ப்டை தான் கேட்டிறேன். ஸோ இங்கே எனக்கு 3 இமேஜ் ப்ரொம்ப்ட் லிஸ்ட் ஆகிக்குது. அந்த 3ல் ரெண்டாவது உள்ளதை சூஸ் பண்ணி காப்பி பண்ணி ஏஐ இமேஜ் ஜெனரேட்டர் டூல் ஒன்றில் பேஸ்ட் பண்ணி கொண்டாண்டா ஒரு க்ரியேட்டிவ் இமேஜை ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி ஐடியோகிராம் அண்ட் இமேஜ் எஃபெக்ட்ஸ் பை கூகுள். அப்போ இமேஜ் எஃபெக்ட்ஸில் வந்து இந்த காப்பி பண்ண ப்ரொம்ப்டை பேஸ்ட் பண்ணி எனக்கு தேவையான எஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிவிட்டு லேண்ட்ஸ்கேப் கொடுத்துறேன். இப்போதைக்கு க்ரியேட் கொடுத்தண்டா எனக்கான இமேஜ் க்ரியேட் ஆக ரெடி ஆகிடும். இப்போ இங்கேருந்து வர அவுட்புட்டில் டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டோ அப்படி இல்லாட்டி இன்னும் எது சார் எட் பண்ணணும் அல்லது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல காப்பி பண்ணி கென்வாவில் சேம் சைஸ் டிசைனோட க்ரியேட் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணி மேஜிக் கிராப், மேஜிக் இரேசர், பேக்ரவுண்ட் ரிமூவர் இது மாதிரி டூல்ஸை வச்சு எனக்கு தேவையான மாதிரி அவுட்புட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தேவையான மாதிரி எடுத்துக்கொள்ள இயலும். இப்போதைக்கு நான் அதெல்லாம் செய்யலை. இந்த இமேஜை டிரெக்டாக டவுன்லோட் பண்ணி இந்த வெப்சைட் ப்ராஜெக்டில் எனக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ கம்ப்ளீட் வெப்சைட்டுமே ஒரு சேம் தீமில், ஈவன் இமேஜஸ் கூட சேம் தீமில் மெயின்டைன் ஆகினாண்டா அந்த வெப்சைட் லுக் வைஸ் இன்னும் அட்ராக்டிவாக நல்லா இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து சரியான ப்ரொம்ப்ட் க்ரியேட் பண்ண தெரியாத பட்சத்தில் மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரெண்டாவது இன்னொரு சிச்சுவேஷனில் எங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா போஸ்டரோ அல்லது இமேஜ் ஒன்று ஜெனரேட் பண்ணி வேறொரு இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய தேவை என்னண்டா அந்த இமேஜை எப்படி ஜெனரேட் பண்ணுறது, க்ரியேட்டிவான அவுட்புட் ஒன்று எடுக்கிறதுக்கு இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே ஷாப் ஓப்பனிங் சோஷியல் மீடியா போஸ்டர்னு சர்ச் பண்ணிடுறேன். அதில் வந்து முதலாவது டிசைன் எனக்கு நல்லாவே இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு டிசைனில் ரீக்ரியேட் பண்ணி எந்த பிராண்டுக்கு யூஸ் பண்ணணும்டா இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி கொள்கிறேன் முதலாவது. ரெண்டாவதாக சேம் ChatGPT பேத்து இந்த இமேஜை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் உள்ள கண்டென்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் டெக்ஸ்ட் இல்லாத இமேஜ் மட்டும் எனக்கு தேவை. அடுத்தது இந்த இமேஜில் உள்ள இந்தந்த விஷயங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக இந்தந்த விஷயங்கள் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு என் எக்ஸ்பெக்டேஷனை இந்த ப்ரொம்ப்டாக கொடுக்குறேன். நீங்கள் ஃபைனலாக எனக்கு க்ரியேட்டிவான ஒரு ப்ரொம்ப்டை மட்டும் தர சொல்லி கொடுத்துறேன் இந்த இடத்துல. இப்போ சப்மிட் கொடுத்தேன்டா இங்கே வார ரிசல்ட்லேருந்து ஒரு ப்ரொம்ப்டை காப்பி பண்ணி ஏற்கனவே யூஸ் பண்ண சேம் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த போஸ்டருக்கு தேவையான இமேஜை ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். இப்போ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு சேம் டூலில் பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன். எஸ்பெக்ட் ரேஷியோ எனக்கு தேவையான மாதிரி ஸ்கேயாக கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்துடுற அவுட்புட்டில் எது நல்லா இருக்குதோ அதை சூஸ் பண்ணி இந்த இமேஜை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு கென்வாவில் தேவையான டிசைன் சைஸை கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணி கொள்கிறேன். இங்கே இந்த இமேஜை பேக்ரவுண்டாக செட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான மாதிரி ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் இந்த எடிட் ஆப்ஷனுக்கு வந்து செஞ்சு கொள்ளையிலும். இதில் உள்ள ஒரு எலமெண்ட்டை தூக்குறதுக்கு மேஜிக் கிராப் யூஸ் ஆகும். இங்குள்ள டெக்ஸ்ட் ஒன்றை தூக்குறதுக்கு கிராப் டெக்ஸ்ட் யூஸ் ஆகும். இந்த இமேஜை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு மேஜிக் எக்ஸ்பேண்ட் யூஸ் ஆகும். அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு இமேஜ் அப்ஸ்கேல், மொக்கப் பண்ணுறதுக்கு மொக்கப் டூல்ஸ், கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டோட்டோன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் செய்யுது. ஸோ எனக்கு தேவையான மாதிரி கம்ப்ளீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இமேஜை கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளையிலும். அண்ட் ஃபைனலாக தேவையான டெக்ஸ்டைம் பிளேஸ் பண்ணி ஒரு சோஷியல் மீடியா போஸ்டராக யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். இப்படி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ப்ரொம்ப்டே கம்ப்ளீட்டாக எழுத தெரியாதவரை கூட ப்ரொம்ப்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக இமேஜஸை ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். சேம் டைம் க்ரியேட்டிவான எதிர்பார்க்குற அவுட்புட்டையும் ஏஐ இமேஜ் மூலமாக எடுத்துக்கொள்ள இயலும். இமேஜ் எஃபெக்ட்ஸ்லையும் சில இன்டெப்த்தான விஷயங்கள் ஒழுங்காக வருதில்லை. நான் பார்த்த வரைக்கும் டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டும் சில டைமில் நல்லா வருது, சில டைமில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட வர மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரொம்ப்டை கொஞ்சம் ஈஸியாக கொடுத்தேன்டா சிம்பிள் மினிமல் ப்ரொஃபஷனல் அவுட்புட் எடுத்துக்கொள்ளும். இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கோ போஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன்டா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.